உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்து. என்ன ஆச்சுங்க? போன கையோட திரும்பி வந்துட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல தானே? எந்த பிரச்சனையுமே இல்ல. டாக்டர் என்ன சார் சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. லேட் பண்ணாம உடனே கூட்டு போய் அட்மிட் பண்ணதுனால மேற்கொண்டு ப்ளீடிங் வராம டாக்டர் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன் சார், அப்பாக்கு ஏன் திடீர்னு அவ்வளவு ரத்தம் வந்துச்சு? ஆபரேஷன் முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணதுல சின்னதா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல இருக்க. டாக்டரும் நர்ஸும் பேசிக்கிட்டதுல இருந்து எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுது. ஆனா இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த அளவுக்கா கவனம் இல்லாம கட்டு போட்டு அனுப்புவாங்க? புடிச்சு நல்லா திட்ட வேண்டியதானே சார்? நோ யூஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதே பெரிய விஷயம். எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு என் அப்பாவை எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வேணாலும் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க முடியும். அந்த நேரத்தில் அப்பாவை காப்பாத்தி ஆகணுன்ற அவசரம். அதனால தூரத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு என்னால அப்பாவை கூட்டிட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாம அப்பாவோட உயிருக்கு குறி வச்ச எதிரிங்க மறுபடியும் அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிற பயம் டக்குன்னு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சிருச்சு. அப்பாவுக்கு சுயநினைவு இல்லாதனால அவ்வளோ ரத்தம் வெளியேறினப்பவும் எந்த வலியும் தெரியாம போச்சு. உடம்புல லேசா ஒரு உணர்வு இருந்திருந்தா கூட வலியை பொறுத்துக்க முடியாம கதறி துடிச்சிருப்பாரு. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னோட சின்ன வயசுல வீட்டுல மட்டும் இல்ல, கோவில் குளம்னு எங்க போனாலும் என்ன மார்பிளையும் தோல்லையும் தான் தூக்கி வச்சுக்கிட்டு போவாரு. அப்பேற்பட்ட மனுஷ உடம்புல இருந்து அவ்வளவு ரத்தம் வெளியேறினதை பார்த்ததும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு. இப்ப கூட அப்பாவை இங்க விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்ல. எனக்கு அவர் மேல இருக்கிற பாசத்தை விட அவர் உயிரோட இருக்கணுங்கிறதா முக்கியம். அதனாலதான் அரை மனசோட இங்க விட்டுட்டு போறேன். அப்படி இனிமே சொல்லாதீங்க சார். உங்க அப்பாவை நீங்க பாத்துக்கிறத விடவும் நாங்க ரொம்ப நல்லா பாத்துப்போம். தயவு செஞ்சு அதை நம்புங்க. ஆமா சார், இது உங்க வீடு தான் சார். உங்க அப்பாவுக்கு எந்த குறையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். சந்தோஷங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. சிஸ்டர், நீங்க கொஞ்சம் கூட இருந்து மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க சார். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரிங்க சார், வரேங்க. வாங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.